தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா உங்களோட யூசர்ஸ்க்காக ரிமைண்டர்ஸ் அப்படின்னு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜீரோதாவில் நீங்கள் ஒரு புதுசாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே மொபைல் மூலியமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கூகுளில் zerodha.com டைப் பண்ணுங்க. வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது கரண்டாக என்னென்ன ஐபிஓஸ் வந்து லைவில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணும்போது பிப்ரவரி 4ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சமுண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 6ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. வரக்கூடிய நாட்களில் என்னென்ன ஐபிஓஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே அப்கமிங் ஐபிஓஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், கென் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லா ஐபிஓஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு ஷோ ஆகும். ஒரு சில ஐபிஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா செபிக்கு வந்து சப்மிஷன் பண்ணியிருப்பாங்க, பட் டேட் மட்டும் வெளியில் வந்திருக்காது. ஸோ அந்த ஐபிஓட லிஸ்ட்டும் இங்கே வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த போட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ மூலியமாக மக்கள்கிட்ட நிதி திரட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து டு பி அனௌன்ஸ்டு. ஸோ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, பட் கூடிய சீக்கிரமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டாக்ஸ், ஓஏவோட ஐபிஓ இந்த மாதிரி வந்து என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது ஐபிஓக்குள்ளே வர போகிறாங்களோ அந்த கம்பெனியோடது எல்லா லிஸ்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் கம்பெனி ஐபிஓவில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பட் நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நியூஸை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஐபிஓ வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறவங்களால ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த போட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேனா செட் ரிமைண்ட் மீ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஐபிஓஸ், நீங்கள் எந்த கம்பெனி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான கம்பெனி ஐபிஓவில் இந்த மாதிரி நீங்கள் ரிமைண்டர் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ இந்த போட் ஐபிஓ வரப்போதோ, அதாவது ஐபிஓ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே உங்களோட இமெயிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அட் த சேம் டைம் கைட்டோட அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே வந்து இந்த போட் ஐபிஓவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்பயுமே நியூஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ரிமைண்ட் மீக்கு வந்து கொடுத்தா போதும். ஒன்ஸ் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இந்த ரிமைண்டர் மீயோட கான்செப்ட். அதாவது ஐபிஓஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சேம் அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூட்டிலிட்டி டிடெக்ஷனில் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கனாமிக் கேலண்டர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதாவது வந்து இங்கே குளோபல் டிக் பண்ணிங்க அப்படின்னா குளோபல் வைஸும் ஷோ ஆகும். நீங்கள் இந்தியா மட்டும் டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நான் முக்கியமான ஈவெண்ட்ஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரியான டைமிங்கில் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கும் இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ் வரும்போது நான் அவாய்ட் பண்ணுறேன். இல்லைனா ஈவெண்ட்ஸ் அன்றைக்கி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா. இப்போது பிப்ரவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பாலிசி ரெப்கோ ரேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரொம்ப வால்டைலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிமைண்ட் மீ கொடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கைட் அப்ளிகேஷன் வரும். ஸோ அன்றைக்கி வந்து உங்களோட பொசிஷன் சைஸிங்கை கம்மி பண்ணலாம், இல்லைனா அந்த டேவை அவாய்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த டேக்கு மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ, முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைண்ட் மீ வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை வியூ பண்ண முடியுமே தவிர அந்த ரிமைண்ட் மீ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ உங்ககிட்ட ஜீரோதாவில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதற்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணி ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.